நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. மேடையில் பேசுகிறவனை தான் பேச்சாளரும்பான், பொறுப்பெடுத்துக்கிருக்கவனை பொறுப்பாளரும்பான், பேங்க்கில் காசு வச்சுருக்கவனை காசாளர் அப்படிமா. இப்போ யாரையாவது ஒருத்தரை நம்ம பாராட்டி பேசணும் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளை தாளாட்டுறப்ப கண்ணே மணியேன்னு கண்ணை சொல்லுவான். காதலியை பார்த்து என்னுடைய இதயமேம்பான். கண், மணி, இதயம், இந்த மூணைத்தான் உதாரணமாக சொல்கிறோம். சில பேர் அவர் எனக்கு வலதுகை மாதிரிம்மா. இந்த 3 உறுப்புகளை தவிர வேறு எதையாவது நம்ம சொல்லி பாராட்டுறோமா? ஒரு சிலரை சொல்லுவேன், அவர் எங்கள் தலை அப்படிமா. தலை அப்படின்னாக்கா தலைவருங்கிறது சுருக்கி தலைம்மா. இவ்வளவுதான். யாரையாவது இது வரைக்கும் என்னுடைய அன்பு நுரையீரலே வருக அப்படின்னு சொல்லியிருக்கம்மா? உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்பு தான் நுரையீரல். எங்கேயாவது இந்த அரசியல்வாதிகளுக்கு எழுதி போடுறாங்க, இதயமே சுவாச காற்று ஆகாகா வாகாகான்னு எழுதி போடுவாங்க. எங்கேயாவது எங்கள் நுரையீரலே வருக, எங்கள் இறப்பையே வருக, எங்கள் கல்லீரலே வருக எழுதி போடுறாங்களா? இது பூரா உடம்புக்கு முக்கியமான உறுப்புகள் தான். ஆனால் அதை யாரும் சொல்கிறதில்ல. கண்ணே மணியே இதயமே அப்படிங்கிறான். அதனால் ஒரு நல்ல மனசுக்காரன், நல்ல இதயத்துக்காரங்கிறத அவனுடைய வார்த்தைகளை வச்சு தான் நம்ம என்னான்றதை அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம், இது 3மே ஒரு மனுஷனுக்கு முக்கியம்தான். கல்விங்கிறது என்னென்னா, நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் கல்வி இல்லை. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு வாழைத்தோல் கால் வைக்கிறோம், வலிக்கு விழுந்துருது. அடுத்து திரும்ப வர்றப்போ ஒரு வாழைத்தோல் பார்த்தா ஒதுங்கி போயிடுறான், அது ஒரு வகையான கல்வி தான். எதிர்த்தாப்பில் வர்றான் ஒருத்தன், சைக்கிளில் போயிட்டுருக்கான், மோதிடுறான். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 3-4 சந்திப்பில் திடீர்னு 2 பைக்குக்காரங்க இப்படி மோதி நின்று, வர்றது தெரியலையா, நாங்கள் வர்றது உங்களுக்கு தெரியலையா, பின்னாடி பொறுங்கடா அப்படின்ட்டு இந்த 2 பேரும் கட்ட பஞ்சாயத்தை நடு ரோட்டில் பேசிகிட்டு இருப்பேன். என்ன காரணம்? அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறத இவன் எப்படி சொல்கிறன்னு தெரியாமல் சொல்லி கோபமாக பேசிட்டோம்னாக்கா திருப்பி அங்கேருந்து நமக்கு கோபம்தான் வரும். 2 பேர் இப்படி எதிர்த்தாப்பில் சந்திச்சிட்டான், சாரி சார் தெரியாமல் வந்துட்டேன், முடிஞ்சு போயிடறேன். கண்ணு என்ன முதுகுலையா இருக்க, உன் கண்ணு உனக்கு எங்கே இருக்கு பார்த்து சொல்லு, சண்டை வந்துடும். ஒரு விஷயத்தை கோபமாக சொன்னோம்னா அங்கேருந்து நமக்கு திருப்பி வருவது கோபம்தான். அதே விஷயத்தை அமைதியாக சொன்னோம்னா அங்கேருந்து நமக்கு அமைதியாக வரும். அதுக்கப்புறமா அவன் கோவப்பட்டான்னா 3வது தடவை நீங்கள் அமைதியாக சொல்லி பாருங்கள், நம்ம கோபம் இங்கே எடுபடாதுன்னு அவனே பைக்கை தள்ளிட்டு போயிடுவான். இதுதான் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சகிப்புத்தன்மைங்கிறது. இது ரொம்ப முக்கியம். தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா, செல்வமா, வீரமா? வாழ்க்கை என்பது போர்க்களம். அந்த போர்க்களம் பூக்களமாக மாற வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் இருக்க வேண்டும் இரும்பை போன்ற வீரம். சார், அன்னைக்கு நம்ம நாடு அந்நியங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்துச்சு. நம்ம ஒவ்வொரு இந்தியனின் ரத்தம் கொதிச்சுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போராடினாங்க. பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, குருதேவ் போன்ற புரட்சி இளைஞர்கள் அந்நியனை எதிர்த்து போராடினாங்க. அதற்காக அவங்க ஒரே மேடையில் அவங்கள தூக்கிலிட்டாங்க. பகத்சிங், அந்த புரட்சி இளைஞர்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்ட பின் அந்த சாம்பலை கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய வயிற்றில் திருநீர் போல பூசிக்கிட்டாங்க சார். காரணம், தனக்கு பிறக்க போகின்ற மகனோ மகளோ குழந்தை, அந்த குழந்தை வீரமுள்ள குழந்தையா பிறக்கணுங்கிறதுக்காகத்தாங்க சார். அது மட்டும் இல்லாமா, பகத்சிங் சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனை தேதி முடிவாயிருச்சு. அந்த தூக்கு தண்டனை கொடுக்குற தேதியிலிருந்து அந்த தூக்கு தண்டனை கொடுக்குற கைதியினுடைய நாடி துடிப்பை அளப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவன் தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்குள்ளே பல்ஸ் ரேட்டு டவுன் ஆகி செத்துட்டான்னா அந்த தூக்கு தண்டனை விதித்த நீதிபதிக்கு அசிங்கமாக போயிருமேன்ட்டு டெய்லி ஒரு டாக்டர் நாடி துடிப்பை செக் பண்ணுவாங்க. ஆனால் பகத்சிங்கரோட நாடி துடிப்பு தூக்கு தண்டனை வருகின்ற தேதி வரைக்கும் இறங்கலை. மாறாக நாடி துடிப்பு இன்னும் அதிகமாகி கொண்டே இருந்தது. காரணம், இந்த நாட்டுக்காக நான் உயிரை விடப் போகிறேன் என்ற அந்த மகிழ்ச்சியில் அந்த வீரன் இறந்ததால் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம சுதந்திர நாட்டில் சந்தோஷமா இருக்கிறோம்னா பகத்சிங் என்ற அந்த வீரனுடைய வீர மரணம் தான். அப்படிதாங்க சார்.
அந்த புரட்சி இளைஞர்கள் பெயரில் தான் எங்கள் 2 பசங்களுக்கு பேர் வச்சுருக்கோம். பெரியவன் பேர் சுகதேவ், சின்னவன் பேர் சுபாஷ். பெரியவன் வந்து 4th படிக்கிறப்ப எங்களை கேட்டான், ஏமா சுகதேவனா யாரு அப்படின்னு. நானும் என்னோட கணவரும் சொல்லினோம், அவன் ஒரு புரட்சியாளர், அவர் சுகதேவ் மிகப்பெரிய புரட்சியாளர் அப்படின்னு சொல்லணும். அவன் இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒரு சமீபத்தில் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருந்தான். அந்த ஸ்விம்மிங் கிளாஸ் முடியிறப்ப வெஸ்ட் பெங்கால் கலெக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. சர்டிஃபிகேட் கொடுத்து இவன் பேரை கூப்பிட்டதையும் அவனை ஒன்று கேட்டார், உன்னோட எய்ம் என்னப்பா அப்படின்னு. என்ன சார் சொல்லியிருப்பான் பையன்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இதுதான் எல்லா பேரும். இல்லைங்க சார், என் பையன் சொன்னா மிலிட்டரிக்கு போறேன்னு சொன்னான் சார். நிச்சயமா ரொம்ப பெருமைப்படுறான். அவன் பின்னால வந்து எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை, ஒரு தைரியம் உள்ள மனிதனா வருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். அம்மா, உங்கள் பிள்ளைகளுக்கு சுகதேவ் சுபாஷ்னு வீரர்களுடைய பேரை வச்சிங்க. நான் என் பேரனையும் பேத்தியும் கூட்டுக்கிட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட 2 பேர்த்துக்கு பேர் வைங்கன்னு சொன்னேன். என் பேரனுக்கு எப்படி பேர் வைப்பாருன்ட்டு நான் அவர் வாயவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பேர் வச்சார் தெரியுங்களா? பேரனை தூக்கி மடியில் வச்சுட்டு, இவனுக்கு தன்மானம்னு பேர் வை அப்படின்னு சொன்னார். என் பேரனுக்கு தன்மானம்னு பேர் வச்சவர் தலைவர். இன்றைக்கி அவனை தன்மானம்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்குறான். இன்றைக்கி இதுவரைக்கும் அப்படி யாருக்காவது பேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நான் என் சர்வீஸ்லேயே என்னுடைய வரலாற்றிலேயே தன்மானம்னு உன் பேரனுக்கு மட்டும்தான் பேர் வச்சுருக்கேன். என்னன்னு தெரியல, உன்னைய பார்த்தோன்னே உன் பேரனுக்கு அந்த பேர் வைக்கிறோம்னு ஆசை வந்துச்சுன்னார். இனிமேல் அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்ப தான் நான் யோசிக்க போகிறேன். வகுப்பில் என் பேரன் உட்காந்துருக்கப்ப வரிசையாக சேகர், மணிகண்டன், ராஜதுரை, தன்மானம் அப்படின்னா ஏதோ வாத்தியார் தன்மானத்தை பற்றி சொற்பொழிவு ஆற்ற போகிறாருன்னா அப்போ எந்திரிச்சு நிற்பான். உண்மையிலே அந்த தன்மானம்னு ஒவ்வொரு முறையும் அவன் பெயர் உச்சரிக்கப்படும் போது அவன் தன்மானத்தோடு வாழ வேண்டும்ங்கிறதுக்காக அப்படி ஒரு பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. அதனால் நீங்கள் பேர் வச்சதை பார்த்தோன்னா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. சான்றோன்னா யாருங்க சார்? சான்றோன் என்றால் ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் நல்லது செய்கிறவனை தான் அறிவாளி, படித்தவர், அவங்களத்தான் சான்றோர் அப்படிமா. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் சார், பிரசவங்கிறது மறு ஜென்மனு. அந்த மறு ஜென்மம் எடுத்து தன்னோட குழந்தைய முகத்தை பார்க்கிற பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைவாள் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அதை காட்டிலும் தன்னுடைய மகன் போரில் புறமுதுகையாட்டி ஓடிவிட்டான் என செய்தி கேட்டாள் புறநானூற்று தாய். அந்த செய்தி உண்மை எனில் அவனுக்கு தாய்ப்பால் ஊட்டிய தன் மார்பை அறுத்தறிவேன்னு சொன்னாங்க சார். பெத்த தாய் கூட மதிக்க மாட்டா சார் வீரம் இல்லைனா. ஐயா, கல்வி கற்காதவனிடம் உள்ள வீரம் சிதைக்கப்படுகிறது, அதே கல்வி கற்காதவனிடம் உள்ள செல்வம் புதைக்கப்படுகிறது. கல்வி கற்றவன் தான் சிந்தனையாளனாக விதைக்கப்படுகிறான் என்றார் ஒரு கவிஞர். அதை இங்க யாராவது மறுக்கவோ இல்ல மறுத்து பேசவோ முடியுமா சார்? நான் உங்கள்கிட்ட ஒன்று தெரியாம பேபி சைஸில் ஒரு சட்டையை நீ போட்டுக்கிட்டு குரல் பார்த்தீங்களா என்ன கம்பீரமாக இருக்குன்ட்டு. அற்புதம் தம்பி பாண்டிக்குமார். கைமண் அளவு கற்றிருந்தவன் ஆண்டியா இருந்தாலும் அவன் அரசன் அளவுக்கு புகழுடையவன். அதே கல்லாதவன் அரசனா இருந்தாலும் அவன் ஆண்டியை விட கேவலமாகத்தான் எண்ணப்படுவான்னு சொன்னாங்க சார். 1000 படைகள் 1000 யானைகளை உடைய அரசன் வந்தாலும் சரி, 1000 யானைகள் பலம் பொருந்திய வீரன் வந்தாலும் சரி, கால் மேல் கால் போட்டு அவனை வரவேற்கிற அரசன் அதே 1000 மைலுக்கு அப்பால் இருந்து வரும் புலவனுக்கு தன் அரசவையே விட்டு கொடுக்கிறான் என்றால் அங்கே நிற்பது என் கல்விதானே தவிர உங்க செல்வமும் வீரமும் கிடையவே கிடையாது சார். ஒரு 1000 பணக்காரங்க அங்க கூடி இருக்கிற இடத்துல ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்தா மக்கள் எல்லாம் அவங்கள நோக்கித்தான் ஓடுவாங்க. ஏன் தெரியுமா? படிச்ச ஒருவனால மட்டுமே மக்களோட குறைய தீர்க்க முடியுமே ஒழிய செல்வந்தனாலையும் வீரனாலையும் புரிந்து கொள்ளவும் முடியாது, தீர்க்கவும் முடியாது. அனைவரும் செல்வம் செல்வம் சொன்னீங்க, கரெக்டு. ஆனா அந்த 16 செல்வங்களுள் முதன்மையானது கல்வி. 7வது இடத்தில் தான் உள்ளது உங்களோட பொண்ணும் பொருளும். இதிலிருந்து தெரியவில்லையா கல்வியின் சிறப்பு? அப்பயே உலகை 2
அடியில் கூறிய வள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இதன் பொருள் என்னவென்று தெரியுமா சார்? அதாவது செல்வங்களுள் முதன்மையானது கேள்வி செல்வம், அதாவது கல்வி செல்வம், அதுவே செல்வங்களுள் முதன்மையானது என்று கூறுகிறார் சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா திருக்குறள், உலக 2 அடியில கூடின வள்ளுவர் 5 திருக்குறள்ல கல்வியோட சிறப்பை ஃபுல்லா சொல்லிட்டாரு. அந்த 5 குறள்கள் என்ன தெரியுமா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இதன் பொருள் என்ன தெரியுமா? ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாளோ அதை விட அவன் சான்றோர் என்று மற்றவரால் புகழப்படும் போது தானே சார் பெருமை அடைகிறாள். அதுவும் இல்லாமல் வள்ளுவர் இன்னொன்னையும் சொன்னாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும் உடைத்து. இதன் பொருள் என்னவென்று தெரியுமா? ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்வியானது அவன் 7 ஜென்மத்துக்கு பிறந்தாலும் அந்த கல்வி அவனுக்கு உதவி செய்யும். இதை யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? நீங்க திருக்குறளை எல்லாம் மனப்பாடம் பண்ற மாணவர்கள் 2 மார்க்குக்கு தமிழில் போடுவாங்கன்றதுக்காகத்தான் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் நீ ஒரு பள்ளி மாணவன், ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணது 2 மார்க்குக்காக அல்ல, கோடிக்கணக்கான பேர் கேட்குற மாதிரி அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்கிற பார். நீ தான் உண்மையிலே திருக்குறளை உணர்ந்து படிச்சிருக்கான்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு திருக்குறள் சொல்றாருங்க, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு. இதன் பொருளோ, ஒரு கிணறில் இருந்து எவ்வாறு தண்ணீர் சுரக்க சுரக்க மேலெழும்பி வருகிறதோ அதுபோல் கல்வி கற்றவன் படிக்க படிக்க அவன் அறிவு மேலோங்குகிறது என்றார். கடைசியாக இன்னொரு திருக்குறள் சொன்னார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேனாருங்க. இதுக்கு பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் பிச்சை எடுத்தாவது படிச்சாகணும், அப்பதான் அந்த சமுதாயத்துல அவனுக்கு மதிப்பு. ஐயா, உங்களுடைய பணமும் கல்வியும் வாழ்க்கைக்கு தேவையா இருக்கலாம். ஆனால் இந்த பணத்தையும் கல்வியையும் நல்ல வழியில செலுத்தணும்னா எங்க வீரன் தேவைங்கய்யா. ஐயா, எங்கேயோ இத்தாலி நாட்டில் பிறந்த மாபெரும் கவிஞர் வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுங்களா? கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இவரே தன்னுடைய பெயரை ஏன் வீரமாமுனிவர்னு மாத்திக்கிட்டாரே? இஸ்ரேல் நாட்டு மக்களையும் அந்நாட்டு மன்னரையும் பார்த்து கோலியாத்துங்கிற ஒரு அரக்க சொல்றான், உங்க நாட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் எங்கோட போரிட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க நாட்டுக்கு நான் அடிமையாகிறேன், இல்லைன்னா உங்க நாடே எனக்கு அடிமையாகணும்னு சொல்றான். அதை கேட்டு மன்னரும் சரி அந்நாட்டு சேனை படைகளும் சரி துணிவில்லாமல் தயங்கி நின்னாங்க. அந்த நேரத்துல சேனை படையில் வேலை பார்க்கும் தன்னுடைய அண்ணனை பார்க்க வந்த இளஞ்சிறு வயது பையன்தான் தாவீது. அவ சொல்றாங்க, ஐயா, தன்னோட வீரத்துல உடலால் பெருத்த உன்னை நானே வெல்வேன்னு. அதை கேட்ட மன்னர் மகிழ்ச்சி அடைந்து, உனக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ நீ எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன தெரியுமாங்க ஐயா சொன்னா? எனக்கு எந்த ஆயுதமும் வேண்டாம், 5 கற்களும் ஒரு கவனும் கொடுங்கள், நான் அவனை வீழ்த்துவேன்னு சொல்லி வீழ்த்தியும் காட்டினாங்க ஐயா. அந்த வீரத்தை படிச்சதுக்கு அப்புறம் தாங்க ஐயா கான்ஸ்டான்டின் தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர்னு மாத்திக்கிட்டாரு. உங்க காலத்து கல்வியெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமாங்க ஐயா? ஒன்றும் இல்லைங்க ஐயா, போன வாரம் என் கூட வேலை பார்க்குற ஒரு ஆசிரியர் விடுப்பில் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, 10வது படிக்கிற பையனுங்க சும்மா கிளாஸில் இருப்பானுங்க, நம்ம போய் கொஞ்ச நேரம் ஃப்ரீ பீரியட் ஆச்சேன்னு உட்காந்துருந்தேன். சரின்னு போகலான்னு போய், ஒரு வாரத்துக்கு என் பேர் ஜானகி மிஸ்ஸுடா, நான் ஒரு வாரத்துக்கு நான் தாண்டா உங்களுக்கு ஆங்கில டீச்சர்னு சொன்னேன். லாஸ்ட் பெஞ்சிலிருந்து ஒரு சவுண்டு, பாடுறா கொத்தாவரங்காய்க்கு கொடியை சுத்தின மாதிரி இருக்குது, இது டீச்சராமடா அப்படிங்கிற ஒருத்தன். இன்னொருத்தனுங்கிறா, விடுறா விடுறா எல்லாம் நம்ம தலையெழுத்துங்கிறான், இது இப்படி படி. நான் சொல்கிறேன், ஏண்டா இப்படி லேட்டாக வர்றையேடா, 10வது படிக்கிற பையன் தினமும் லேட்டாக வர்றையே, உனக்கு படிப்பு மேலே ஒரு அக்கறையே இல்லையாடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், டீச்சர் நான் என்றைக்குமே ஸ்கூல் ரூல்ஸை மீறினதே இல்லை. இந்த என்னடா சொல்கிற அப்படின்னு. இந்தா 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தால் 10 ரூபா ஃபைனு, இந்தாங்க 10 ரூபாய் வாங்கிட்டு வழியை விடுங்கிறான். நான் உள்ளிருந்து ஒருத்தன், ஏண்டா இப்படி இப்போ இந்த வயசுலேயே 10 ரூபா 20 ரூபாய்னு பேசுகிறையேடா, இது தப்பில்லையான்னு கேட்டால் அவனுடைய நண்பனாமா உள்ளிருந்து பாட்டு வேற பாடுறாங்க. காலாங்கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் உலகமாக மாறி போச்சுடா, ஆம்பளையே தெரியாம குழந்தை பிறக்குது,
பொம்பளைங்க சேர்ந்து இங்க குடும்பம் நடத்துது. டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு கிப்பு செஞ்சாலும் நியாயம். இன்னைக்கு டப்பு வச்சிருந்தா போதும், ஏன் நீங்க தப்பு தான் செய்ய தோணுது. இன்றைய காலகட்டத்தில் கல்விங்கிறது இப்படித்தாங்க ஐயா இருக்குது. ஐயா மாபெரும் அறிவியல் அறிஞர் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் அறிவியல் அறிஞர் ஆவதற்கு வேண்டுமானால் அவருடைய கல்வி காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உலகம் போற்றும் விஞ்ஞானி ஆவதற்கு அவருடைய வீரமும் துணிச்சலும் தாங்க ஐயா காரணமா இருந்துச்சு. அவர் அணுகுண்ட கண்டுபிடிக்கலன்னா மற்ற நாட்டுக்காரர் நம்மளை கண்டு பயப்பானா? சொல்லுங்க, பயப்பானா? ஐயா அவருடைய நண்பரும் அப்துல் கலாமும் ஏவுகணையை விண்ணில செலுத்துவதற்காக ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆய்வில் ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு குண்டுல சில தீப்பொறிகள் பட்டு அதை அப்படியே வெடிக்கிற ஓரத்தில் இருக்குது. அதை பார்த்து அவருடைய நண்பர் ஐயோ வெடிச்சிருமேன்னு போய் வேகமாக அப்துல் கலாமை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டார். 2 பேருமே சேர்ந்து கீழே விழுந்துட்டாங்க. 10 நிமிடங்கள் ஆகியும் அவருடைய நண்பர் எழுந்திருக்கவே இல்லை. ஆனால் அடுத்த நொடியே அப்துல் கலாம் அவர்கள் எழுந்து நின்று நம்ம என்ன தப்பு செஞ்சோம், இது ஏன் இப்போ வெடிச்சுங்கிறத கண்டுபிடிச்சு அடுத்த 20 நிமிடங்கள்ல அந்த ஏவுகணையை பறக்க வச்சார். அப்போ அவர்கிட்ட துணிச்சல் தானங்க இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம வெடிச்சிருந்தா செத்துருப்போங்கிற பயம் இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு அவர் உலகம் போற்றும் விஞ்ஞானி ஆகியிருப்பாராங்க ஐயா. ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. கேளுப்பா, எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, கேளுங்க. ஐயா உங்க வீட்டில் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா, ஐயா உங்க வீட்டில் என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தா பணக்காரனுக்கு கட்டி வைப்பீங்களா, படிச்சவனுக்கும் வீரனுக்கும் கட்டி வைப்பீங்களா? ஐயா ஒரே நிமிஷம். படிச்சவன் வேலை வெட்டி இல்லாம இருக்கான், வீரன் சோத்துக்கே வழி இல்லாம இருக்கான். யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீ கேட்ட கேள்வியை விட 2வது போட்ட பற்றியா பிட்டு, அதில் தான் உன் கேள்வியோட சூட்சுமமே அடங்கியிருக்கு. வீரன் கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கானா, படித்தவன் வேலை இல்லாமல் இருக்கானா, இன்னொருத்தன் நல்ல வசதியாக இருக்கான், யாருக்கு கொடுப்பீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. இப்போயே நான் சொல்லிட்டேன்னா தீர்ப்பு சொல்லிட்டேன்ட்டு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. அதனால் முடிகிறப்ப நான் சொல்லுவேன், அப்போ தெரிஞ்சுக்க. மாப்பிள்ளை வீட்லையும் இப்படித்தான் முதல்ல நல்ல பொண்ணா பண்பான பொண்ணான்னு பார்ப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் எவ்வளோ வரதட்சணை போடுறா, முக்கியமா அவ வேலைக்கு போறாளான்னு பார்த்துதாங்க ஐயா கல்யாணமே பண்றாங்க. ஐயா நீங்க திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, எப்படிங்க ஐயா வந்தீங்க? திண்டுக்கல்ல இருந்து காரில் வந்தேம்மா. ஏம்மா கேட்குற? ஐயா அந்த காரு நீங்க படிச்சவங்கன்னு சொல்லி உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததா, இல்ல நீங்க வீரமானவர்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்ததா? நீங்களே சொல்லுங்க ஐயா. ஐயா பணம் கொடுத்து பெட்ரோல் போட்டதுனால தாங்க ஐயா நீங்க திண்டுக்கல்ல இருந்து நம்ம திருப்பூருக்கே வந்திருக்கீங்க. என் மானத்தை இப்படி கப்பல் ஏற்றுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெட்ரோல் பங்க்லேயும் போய் நான் வந்து கலைமாமணி பட்டம் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா பேசுவேங்க. வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணியாச்சு சார், பில்லை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவானே ஒழிய பெட்ரோலுக்கு காசு கொடுத்து போட்டு தான் வந்தேன். ஏம்மா இப்போ அதுக்கு என்னம்மா? ஐயா பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, நீ நல்லா படிச்சு ஞானி ஆகணும்ப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ நல்ல வீரனா வரணும்ப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு தாங்க ஐயா ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லுவாங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, நீங்க என்னையா படிச்சிருக்கீங்க? எங்க ஆசீர்வாதம் வாங்கணுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுக்கறதில்ல, அல்லது ரொம்ப வீரன்ட்டு கையை பிடிச்சி முறுக்கி ஓங்க ஒரு குத்து விடுறதில்ல. ஆசீர்வாதம் வாங்கின கையில் எவ்வளோ இருந்தாலும் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கையில் இருக்க காசை எடுத்து தான் கொடுப்பாங்க. என்ன காரணம்னா இதை வச்சு தாண்டா நீ பொழைக்க முடியும்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறப்ப கூட காசு கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான்ப்பா. ஐயா நீங்க எங்க படிச்சீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்க ஐயா? நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஆரம்ப பள்ளியில் படித்தேம்மா. அப்புறங்க ஐயா? ஆரம்ப பள்ளிக்கு அடுத்து ஹைஸ்கூலில் 6ஆவதுல ஹைஸ்கூலில் படித்தேன். அப்புறங்க ஐயா? என்ன அது நீ அடிக்கடிக்கு கேள்வி கேட்குறத பார்த்தா ஏதோ ஒரு பாயிண்டில் என்னை சிக்க வைக்க போகிற மாதிரி தெரியுது. சரி, அதுக்கப்புறம் நான் காலேஜில் பியூசி படித்தேன். இவ்வளோ படிச்சீங்க, எதுக்குங்க ஐயா படிச்சீங்க? படித்து டிகிரி வாங்கினேன். டிகிரி வாங்கிங்க ஐயா? எதுக்கு டிகிரி வாங்கினீங்க? டிகிரி வாங்கி வேலைக்கு போனேன். வேலைக்கு எதுங்க ஐயா போறீங்க?
வேலைக்கு போனால் சம்பளம் கொடுப்பாங்க. ஐயா அதைத்தான் நானும் சொல்றேன். தனி மனிதனின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை செல்வமே செல்வமே செல்வமேன்னு. ஐயா நான் முதலே சொன்னது சரியா போச்சா? பிரைமரி ஸ்கூல்லேருந்து என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சுனாலே கடைசியில் என்னை சிக்க வைக்க போகுதுன்னு நினச்சேன். நானும் வாய் தவறி சம்பாதிக்கிறதுக்கு தான் வேலைக்கு போனேன். என்ன பிடிச்சிக்கிருச்சு, வேறு என்ன செய்ய சொல்கிறேன்? ஐயா கடைசியா ஒரே ஒரு கேள்வி, உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? இருட்டில் சரியாக தெரியல, ஒரு 200 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு ஐயா 200 ரூபா? எனக்கு செலவுக்கு வேணாமாம்மா. ஐயா உங்களுக்கு செலவுக்கு வேணும்னா கூட நான் படிச்சிருக்கேன், நான் வீரமானவன் சொல்லி வாங்குறது இல்ல. அந்த இடத்துல கூட பணம் தாங்க ஐயா தேவைப்படுது. நீங்களே சொல்லிட்டீங்க செலவுக்கு பணம் தான் வேணும்னு. அதையே தாங்க ஐயா நானும் சொல்றேன். தனி மனிதனின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை செல்வமே செல்வமே செல்வமே.